ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 25/3/2022. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சி, பாப் ஹி துமாரா பாப் டீச்சர் குரு ஹே. இனிமையான குழந்தைகளே, பாபா தான் நம்முடைய அப்பா, டீச்சர், குருவாக இருக்கிறார். உன்கா ஜீதி பன்கர் மாலாமே ஃபிரோ ஜானா ஹே. வாழ்ந்து கொண்டே அவருடையவராக ஆகி மாலையில் மணி ஆகிவிட வேண்டும். கேள்வி கேட்கிறாங்க பாபா, तुम बच्चे किस निक्षे के आधार से पक्की பிராமண बनते हो? குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு நிச்சயத்தின் ஆதாரத்தின் மூலம் பக்கா பிராமணனாக ஆகின்றீர்கள்? நாலேஜ் கிடைச்சதுமே பிராமணன் ஆயிடுறோம். அடுத்து என்ன ஆகணும்? பக்கா பிராமணன் ஆகணும். நான் பிராமணன் ஆகாம தேவத்தை ஆக முடியாது இல்லையா? அப்ப எந்த ஒரு நிச்சயமானது பக்கா பிராமணனாக ஆக்குகிறது? பதில் சொல்றாங்க பாபா, तुम्ही पहला निश्चय हुआ किन आंखों से जो देह सहित जो कुछ दिखाई देता है ये सब पुराना है. முதலாக நமக்கு நிச்சயமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கண்கள் மூலமாக தேகம் உட்பட என்னெல்லாம் நமக்கு தென்படுகிறதோ, பார்க்கின்றோமோ, அவை அனைத்துமே பழசு. ये दुनिया बहुत चीची है, ये हमारे रहने का लायक नहीं है. இந்த உலகமும் கூட மிகவும் சீச்சியான உலகமாக இருக்கிறது. இது வசிப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு உலகமாக இல்லை. அம்கு பாப்சி நே துனியா கா வர்ஷா மில்தா ஹே. நமக்கு பாபாவிடமிருந்து புது உலகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தினால் तुम जीती जी इस पुरानी दुनिया और पुरानी शरीर से मरकर बाप का बनते हो. இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டே பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்திலிருந்து இறந்தவராகி பாபாவுடையவராக ஆகின்றோம். तुम्ही निक्षी है कि बाप द्वारा ही विश्व की पासाही मिलती है. நமக்கு நிச்சயமானது இருக்கின்றது. பாபா மூலமாகத்தான் விஸ்வ ராஜ்யம் கிடைக்கின்றது. இருக்கா? நிச்சயம் இருக்கிறதா? சங்கமயத்தினுடைய முக்கியமான ஒரு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் கொண்டு வரணும்? நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். நிச்சயத்தினுடைய ஆதாரத்துலதான் நம்முடைய வாழ்க்கையானது உருவாகின்றது. பாடல் இன்றைக்கு மருணா தெரி கலிமே, வாழ்ந்தாலும் உங்கள் மடியில், இறந்தாலும் உங்கள் மடியில் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. ये बच्चे गीत गाते हैं, जो पत्थर बुद्धि थे वो अब गीत गाते हैं. குழந்தைகள் தான் இந்த பாடலை பாடுகிறார்கள். பாடியது யாரு? யார் கல் புத்தி உடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது இந்த பாடலை பாடுகிறார்கள். பரஸ் புத்தி பன்னைக்கிலே, இந்த பாட்டு பாடுறது எதற்காக? தங்கமான புத்தி உடையவராக ஆகுவதற்காக இந்த பாடலை பாடுகிறார்கள். एक गीत भी है कि पत्थरों ने गीत गाया. ஒரு பாடலும் இருக்கிறதா? பாபா சொல்றாரு, கற்கள் பாடல் பாடியது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதா. பாபா சொல்லிட்டு என்ன சொல்றார்? கல் எங்கேயாவது பாடுமா? கற்கள் ஒரு பொழுதும் பாடலாம் பாட முடியாது. பரந்து பத்தர் புத்தி மனுஷிய காட்டே ஹே. கற்கள் பாட முடியாது. உண்மையிலே பாடியது யாரு? கல் போன்ற புத்தி உடையவர்கள் பாடி உள்ளார்கள். வாழ்ந்தாலும் உங்கள் மடியில், இறந்தாலும் உங்கள் மடியில். அப்படி நம்பிக்கை பாபா மேல வச்சு, அன்பு பாபா மேல வச்சு அவரை நினைக்கும் போது கல் புத்தி உடையவர்கள் கூட என்ன ஆகலாம்? பாரஸ் புத்தி உடையவராக ஆகிவிடலாம். அப் தும்கு ஈஸ்வரி புத்தி மில்லி ஹே. பாபா சொல்றார், இப்போ உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைத்திருக்கிறது. எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணணும் ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வரிய புத்தினா என்ன? ஈஸ்வரனை ஏத்துக்கிட்டோம்.
ஈஸ்வரன் மேல அன்பு வச்சிருக்கிறோம், ஈஸ்வரன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஈஸ்வரனுடைய வழிப்படி நடந்துட்டு இருக்கிறோம். அதுதான் என்ன? ईश्वरीय बुद्धि। ईश्वर ने अपने बच्चों को बुद्धि दी है। ஈஸ்வரன் பாபா தன்னோட குழந்தைகளுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர்? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், குழந்தைகளுக்கு தெய்வீக புத்தியை கொடுக்கின்றார். जब हम ईश्वर के बने हैं तो देह सहित हम सारी दुनिया को बोल जाते हैं. எப்போ நாம் ஈஸ்வரனுடையவராக ஆகின்றோமோ அப்பொழுது இந்த தேகம், தேக உட்பட முழு உலகத்தையுமே மறந்து விடுகின்றோம். ஏன் மறக்கிறோம்? ஏன்னா இந்த உலகமானது வாழ்வதற்கு ஒரு லாயக்கான உலகமா இல்லை. இப்போ சீச்சி ஹே, இந்த உலகம் ரொம்ப சீச்சியான உலகமா இருக்கு, குழப்பங்கள் நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. இந்த உலகத்துல எந்த சுகமும் இல்லை. इसलिए हम आपकी गले में फिरो जाते हैं. இந்த உலகத்தினுடைய நிலையை பார்த்துட்டு குழந்தைகள் என்ன சொல்றாங்க பாபாட்ட? இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பாபா செய்யறது? இந்த உலகத்துல வாழறது ஒண்ணுதான், வாழாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்களா குழந்தைகள் எல்லாம்? பாபாவுடையவராக ஆகிவிட்டார்கள், பாபாவுடைய கழுத்து மாலை ஆயிட்டாங்க. अपने को आत्मा निश्चय कर आपके ही बन जाते हैं. தன்னை தானே நாங்க ஆத்மா என்று நிச்சயம் செய்து உங்களுடையவர் ஆயிடுறோம் பாபா அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைகள். तो पुरानी दुनिया पुराने शरीर से दिल हट जाती है. இந்த பழைய உலகம், பழைய சரீரத்திலிருந்து உள்ளமானது விடுபட்டு விடுகிறது. क्योंकि जानती आपसे हमको नई दुनिया का वर्षा मिलता है. பழசிலிருந்து மனசெல்லாம் விட்டு போச்சா? ஏன் விட்டு போச்சு? ஏன்னா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் பாபாட்ட இருந்து நமக்கு புது உலகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. जब तक ये निक्षी नहीं तो ब्राह्मण बन न सके. எதுவரைக்கும் இந்த நிச்சயம் இல்லையோ அதுவரை அவர்கள் பிராமணனாக ஆக முடியாது. அதனால பாபா என்ன சொல்றாங்க? வாழ்ந்து கொண்டே நீங்க என்ன ஆகணும்? பாபாவுடையவராக ஆக வேண்டும். நிராகார் பாப்கோ ஹி கஹா ஜாத்தா ஹே பாபா. நிராகாரமான அந்த தந்தையை தான் பாபா என்று சொல்லப்படுகிறது. ஆப் ஹமாரே பாப் பி ஹோ, சிக்ஷக் பி ஹோ, சத்குரு பி ஹோ. அவர் பாபா மட்டுமல்ல, அவர் நமக்கு தந்தையாவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். அடுத்து என்னவாக இருக்கிறார் பாபா? சத்குருவாகவும் இருக்கிறார். ஆப் ஹமே பிரத்யக்ஷ ஃபல் தேனே வாலே பி ஹோ. மேலும் பாபா எப்பேற்பட்டவர்? நமக்கு கைகண்ட பலனை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். கை மேல சித்தி யாருக்கு கிடைக்கிறது? பிராமணர்களுக்கு தானே. அவைத்து முரளிலாம் கேட்டிருப்பீங்க, சண்டே முரளில கை மேல உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பலன் கிடைக்கின்றது. बाप के रूप में विश्व की पासाई का वर्षा देने वाली हो. குழந்தைகள் நினைக்கிறாங்களா? தந்தை ரூபத்துல தந்தை விஸ்வ ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பான்னு சொல்லிட்டோம்னா இவரை பார்த்து அப்பா நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அப்பா கொடுக்கிற ஆஸ்தி என்ன? விஸ்வ ராஜ்யம். சிக்ஷக கி ரூப்மே, ஆசிரியர் ரூபத்துல அவர் என்ன ஆஸ்தியை கொடுக்கிறார்? முழு பிரம்மாண்டம் மற்றும் இந்த உலகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை கொடுக்கிறார். சத்குரு ரூபத்தில் என்ன செய்யறார் பாபா? நம்மை முக்தி தாமத்திற்கு கூடவே அழைத்து செல்கிறார். அடுத்து என்ன செய்யறார் பாபா? முக்திக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடுத்து என்ன பண்றார்? ஜீவன் முக்திக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். கேத்திபிய हे बाबा हम आपके साथ ही चलेंगे. நம்ம ஆத்மாக்கள் கூறவும் செய்கின்றோம், ஹே பாபா நாங்க உங்க கூடவே தான் வருவோம். ஆப்பி ஹமாரி சச்சி சத்குரு ஹோ. நீங்க தான் எங்களுடைய உண்மையான சத்குரு. ஓ குருலோக் தோ சாத் நீலே சாட்டே. உலகத்துல எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, அந்த குருவினுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த குருவெல்லாம் கூடவே அழைத்து செல்ல முடியாது.
அவர்களுக்கு முக்தியை பற்றியும் ஜீவன் முக்தியை பற்றிய வழியே தெரியாது. वो लोग बाप को ही सर्वव्यापी कह देते. அவங்க பாபா பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாபா சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று சொல்லிட்டாங்க. வருஷ கோணுது எங்கே? அப்ப எல்லா இடத்துல பகவானே பகவான் இருக்கார் அப்படின்னா யாரு யாருக்கு ஆஸ்தி கொடுப்பா? எல்லாருமே பிதா தானே பகவான். கிஸ்கு கஹேங்கே ஓ காட், பகவான் எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப யார ஓ காட் என்று சொல்றது? அபி தும் பச்சி ஜான்டி ஹோ. ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிராகார ஷூ பாபாவுடையவராகவும் ஆகிவிட்டோம். அப் ஹமாரா தேஹ் பான் டூட் கயா. இப்ப நம்முடைய தேகத்தோட உணர்வும் அழிந்து விட்டது. ஹம் ஆப்கி டைரக்ஷன் பர் சல்தே ஹே. இதெல்லாம் ஆத்மா சொல்லுது, பாபா நாங்க உங்களுடையவராயிட்டோம், எங்க தேக உணர்வெல்லாம் போயிடுச்சு பாபா, நாங்க இப்ப உங்களுடைய டைரக்ஷன் படி நடக்கிறோம் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. அவங்க ஆத்மா. आप कहती हो देखी संबंध से बुद्धि हटाए अपने को आत्मा निश्चय कर मेरे को याद करो. அல்ல பாபா என்ன சொல்றாரு? தேகம் தேக சம்பந்தத்திலிருந்து உங்க புத்தியினுடைய தொடர்பை துண்டித்து கொண்டு தன்னை தானே ஆத்மா என்று நிச்சயம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள். எப்படி நினைக்கணும் அப்படிங்கறத பாபா சொல்லி கொடுக்கிறார். जब आत्मा शरीर से निकल जाती है तो आप में मर गई दुनिया. எப்போ ஆத்மாவுக்கு புத்தி இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறது, அப்போ இந்த உலகமே இறந்த உலகமாக, நாம் இந்த சரீரத்திலிருந்து இறந்து போகும்போது இந்த உலகமே இறந்து போன ஒரு உலகமாக தெரிகின்றது. அப்புறம் எந்த சம்பந்தமா இருக்கு அது ஆத்மான்னு உணரும் போது? जब तक माँ की गर्भ में प्रवेश न करे तब तक तुम्हारे लिए कोई दुनिया ही नहीं है. பாபா சொல்றார், எது வரைக்கும் ஆத்மா தாயோட கர்ப்பத்துல போய் பிரவேசிக்கலையோ அது வரைக்கும் ஆத்மாவுக்கு இந்த உலகமே கிடையாது. துனியா से तुम अलग हो. ஆத்மா கர்ப்பத்துல போய் நுழையாத வரைக்கும் ஆத்மா எப்பேற்பட்டது? உலகத்திலிருந்து தனிப்பட்டது. अब बाप कहते हैं, இப்ப பாபா கூறுகிறார், பச்சே तुम जीती जी सब कुछ भूल मेरे बनो. என்ன சொல்றார் பாபா? நீங்கள் வாழ்ந்து கொண்டே எல்லாவற்றையும் மறந்து என்னுடையவராக ஆகுங்கள். मैं तुमको साथ ले जाऊंगा. நீங்க என்னுடையவர் ஆயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கூடவே அழைத்து செல்வேன். இந்த உலகம் அழிய போற நேரம் பாபா நான் உங்க கூடவே வரேன் பாபா, உங்களையே நினைக்கிறேன் பாபா, எனக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்லை பாபா சொன்னா நடக்குமா? நடக்காது. பாபா சொல்லும் போதே நம்ம என்ன ஆயிடணும்? அவருடையவர் ஆயிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? கூடவே அழைச்சிட்டு போவார். தேவதை பத்தி துனியா नहीं आते. தேவதைகள் இந்த பतितமான உலகத்துக்கு வர மாட்டார்கள். लक्ष्मी का आह्वान करते हैं तो सफाई आदि बहुत करते हैं. லக்ஷ்மி தேவியை ஆவாகனம் செய்யும் போது வீடு வாசல் எல்லாம் என்ன பண்றாங்க? ரொம்ப சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துறாங்க. அப்பதான் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவாங்கன்னு வீடு வாசல சுத்தப்படுத்துறாங்க. பரந்து இது சத்தியத்தோடைய जो லக்ஷ்மி ஆவே, பக்தர்கள் லக்ஷ்மி தேவியை ஆவாகனம் பண்ணி வரவேற்கலாம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? இதென்ன சத்தியுகமா லக்ஷ்மி தேவி வருவதற்கு? லக்ஷ்மி தேவி வரக்கூடிய உலகம் எந்த உலகம்? ஒரே ஒரு உலகம்தான். அது எந்த உலகம்? சத்தியகம், சொர்க்கம். அந்த உலகத்தை தவிர வேற எங்கேயுமே லக்ஷ்மி தேவி வர முடியாது. फिर नारायण कहाँ से आएगा? அடுத்து கேட்கிறார் பாபா. லக்ஷ்மி தேவிய வர வைக்கிறதுக்கு வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை எல்லாம் பண்றாங்க. இப்ப நாராயணர் எங்க இருந்து வருவாரு? அவர் வரத்துக்கு ஏதோ பூஜை எல்லாம் பண்றாங்களா? இல்ல. பல மகாலட்சுமி கு 4 புஜாய் கு தேते हैं. அடுத்து பாபா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மகாலட்சுமிக்கும் 4 புஜங்கள் ஏன் கொடுத்துள்ளார்கள்? कोई थोड़ी समझती दोनों ही है. மகாலட்சுமி அப்படின்னாலே 4 புஜம் இருக்கிறது. அப்போ லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபம் மகாலட்சுமி. நாராயணருடைய 2 புஜங்கள் அங்கே லக்ஷ்மிக்கு காட்டப்பட்டிருக்கிறது.
ஆனா இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ऐसे तो कोई चित्र बन नहीं सकता जिसको 4 भुजा हो. 4 புஜங்களை கொண்ட சித்திரங்கள் எல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சித்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. புஜம் மட்டும் 4 காட்டுறாங்க, அப்ப முகம் மட்டும் 1 காட்டுறாங்க. முகமும் 2 இருக்கணும் இல்லையா? அப்படி யாரு சித்திரங்கள் எல்லாம் உருவாக்க முடியாது. காலு 4 இருக்கணும் இல்லையா? கை 4 இருக்குன்னா காலு 4 இருக்கணும். அப்படி யாரும் காட்டுறது இல்லை. ஏன் இப்படி எல்லாம் காட்டுறது இல்லை? அது போன்ற மனிதர்கள் இருக்க முடியாது, அதனால அப்படி காட்டுறது இல்லை. ये सब समझाने के लिए कि युगल लक्ष्मी नारायण है, अलग होगी तो 2 भुजा 2 टांगे भी होगी. புரிய வைப்பதற்காகத்தான் இது போன்ற சித்திரங்கள்லாம் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயண யாரு? யுகல். அவங்கள இணைச்சு காட்டுறப்போ விஷ்ணுவாகவும் மகாலட்சுமியாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. தனித்தனியா இந்த லக்ஷ்மி நாராயணரை காட்டினால் 2 புஜங்கள் 2 கால்கள் தான் இருக்கும். பாப் கேத்து என்னெல்லாம் புரிய வைக்கிறார் பாருங்க பாபா. மகாலட்சுமிங்கிறவங்க வேற, நாராயணர் வேற அப்படி கிடையாது. விஷ்ணு வேற, நாராயணர் வேற அப்படி கிடையாது. பெஹலே பெஹலே நிக்ஷி கராவ். இதெல்லாம் போய் ரொம்ப தெளிவா புரிய வைக்கணும், கஷ்டம்தான். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யுங்க. முதல்ல இந்த ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துங்க. நம்முடைய தந்தை தான் தந்தையாவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார். அவர்தான் நம்மை கூடவே அழைத்து செல்வார் என்பதை நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அவருக்கு யாரும் சீடர்கள் எல்லாம் கிடையாது. யாருக்கு? அப்பா, டீச்சர், சதுகுருவாக இருக்கக்கூடிய பாபாக்கு எல்லோருமே குழந்தைகள் தானே தவிர யார் அவருக்கு சீடர்கள் அல்ல. பாப் சம்ஜாத்தே ஹே. பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். ஏன் வீடு திரும்பணும் நம்ம? என நாடகமானது முடிவடைய போகின்றது. பாப் கேத்தே ஹே. பாபா சொல்றாங்க, நான் அனைவருக்கும் சத்கதி தாத்தாவாக பத்தித்த பாவனனாக நான் தான் இருக்கிறேன். மேகோங்கிறார் பாபா, நான் தான் சொல்றார். வேற என்னவா இருக்கார் பாபா? காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறார். எமக்கொண்டோ ஆதிகா சாட்சாத்கார் ஒத்தாகே. எம தூதர்களுடைய காட்சிகள் எல்லாம் கூட கிடைக்குது மனிதர்களுக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு, போக வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யமதூதன் வராரு, என்னை கூப்பிடுறாரு, இப்ப அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் காட்சி கிடைக்குது? யமதூதருடைய காட்சியில ஏன் கிடைக்கிறது? பாப்பு கர்த்தி தோ சஜாபி காத்தே. ஏன்னா ஆத்மா பாவம் செஞ்சிருக்குது இல்லையா? அந்த பாவத்துக்கான தண்டனை ஆத்மா அனுபவிக்கிறது. மற்றபடி உண்மையிலேயே யமதூதர் என்று யாரும் கிடையாது. யமதூதர் எரும மாட்டு மேல வருவாரு, வந்து இழுத்துட்டு போவாரு, கயிறை போட்டு கழுத்துல இழுத்துட்டு போவாரு. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு காட்சி தான். மற்றபடி ஆத்மா என்ன பண்ணுது? போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போயிடு. கர்ப்பமே சஜா மில்தி ஹே தூ திராஹி திராஹி கர்த்தே ஹே. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போன ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா எங்கே போகுது? நேரா கர்ப்பத்துக்கு போகுது. கர்ப்பத்துக்கு போன உடனேயே அந்த ஆத்மாவுக்கு அங்க தண்டனை கிடைக்கின்றது. கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன பண்ணும்? ஐயோ ஐயோ அப்படின்னு தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றார், நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைகள் இந்த ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துங்க. எந்த நிச்சயத்தை ஏற்படுத்த சொன்னார் பாபா? இடையில கொஞ்சம் பாயிண்ட் சொல்லிட்டு என்ன பண்றாரு? மறுபடியும் முக்கிய பாயிண்ட் பாபா வந்து நமக்கு நினைவுபடுத்திடுறார். எந்த நிச்சயத்தை கொண்டு வரணும்? यही हमारा बाप टीचर सदगुरु है. இவர் தான் நம்முடைய அப்பா, டீச்சர், சத்குரு. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. ஒரு ஏக்கு ஹி யாத் கர்னா. அந்த ஒருவரை தான் நினைவு பண்ணணும். எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை வரணும்? இந்த ஒருத்தரை நினைச்சாலே போதும், இந்த ஒருவர் சொல்ற வழிப்படி நடந்தாலே போதும்.
இதுதான் நல்ல வழி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும். இதை ஏற்படுத்துங்கன்னு சொல்றாரு பாபா. ரச்சிதா பி ஏக் ஹோத்தா ஹே, படைப்பாளர் என்பவர் ஒருவர் தான். 10 या 100 ரச்சிதா நஹி ஹே, 10 பேரோ அல்லது 100 பேரோ படைப்பவர்கள் அல்ல. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் படைப்பாளராக இருக்கிறார். நகி 10 துனியாய் ஹே, 10 உலகங்களும் இல்ல. பச்சை கேத்தி ஹே, குழந்தைகள் சொல்றாங்க, பாபா நாங்க உங்களுடைய கழுத்து மாலை ஆயிடுறோம் பாபா. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா குழந்தைகள், பாபா இந்த உலகம் வாழறதுக்கு தகுதியான உலகமா இருக்கு, இந்த உலகத்துல இருந்தாலும் நாங்க உங்களுடையவரா இருந்து வாழறோம் அப்படின்னு ஏற்கனவே குழந்தைகள் சொல்றாங்க. ஃபீர் ஹமாரி ருத்ர மாலா பனேகி, பாபாவுடைய குழந்தையான பிறகு அடுத்து நாம ருத்ர மாலையில் மணி ஆகலாம். ஈசமித்தும் பிராமன் புருஷார்த்தி ஹோ, ஆனா இந்த நேரம் நீங்க பிராமணர்கள் எப்படி இருக்கிறாங்க? முயற்சியாளராக இருக்கிறாங்க. தும்மாரி மாலானே பன் சக்தியே, உங்களுடைய மாலைய உருவாக்கவே முடியாதுன்ட்டார் பாபா. ஆனால என்ன பண்ணிட்டு இருக்காரு பாபா? மாலைய கோத்துக்கிட்டே தான் இருக்கார். மணிகள் முன்னும் பின்னுமா மாறிட்டே இருக்கு. உங்க மாலையை உருவாக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க இந்த இத்தனாவது மணியாக ஆயிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ண முடியல. மணி ஆயிட்டீங்க, மாலையில கோக்கோ ஆரம்பிச்சிட்டார் பாபா. ஆனா இத்தனாவது மணியாத்தான் எப்பவுமே இருப்பீங்க அப்படின்னு முடிவு பண்ண முடியறதில்ல. ஏன் முடியறதில்ல? தும் கிருத்தி ஆர் சட்டி ஹோ, காரணம் சொல்றார் பாபா. திடீர்னு பார்த்தா ஏறுறீங்க, திடீர்னு பார்த்தா விழுந்துடுறீங்க. तुम जानती हो हम बाबा की माला बन फिर विष्णु की माला बन जाएंगे. இதுவும் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம பாபாவுடைய கழுத்து மாலையாக ஆகிவிட்டால் அடுத்து என்னாகலாம்? விஷ்ணுனுடைய மாலையில் மணி ஆகிவிடலாம். இதுவும் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிலே பிலே ஆப்கி நிராகாரி மாலா பரந்தாம் में आएंगे. முதலாக அந்த நிராகாரமான மாலை பரந்தாமத்துக்கு வருவாங்க. फिर साकारी माला बन विष्णु लोक में आएंगे. அடுத்து சாக்காரத்துல மாலையில மணியாகி விஷ்ணு லோகத்திற்கு வருவீர்கள். அது என்ன விஷ்ணு லோகம்? ஸ்வர்க்கம். மனிதர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. ருத்ர மாலை, அடுத்து என்ன மாலை? விஷ்ணுவனுடைய மாலையில மணி ஆயிடுறோம். यहाँ तुम निराकारी आत्माओं को निराकार शिव बाबा अडाप्ट करते हैं. இங்கே நிராகார ஆத்மாக்களாகி உங்களை நிராகாரமான शिव बाबा தத்தெடுக்கிறார். பிரம்மா द्वारा कहते हैं हे आत्माए तुम मेरी हो. இந்த பிரம்மா பாபா மூலமா शिव बाबा சொல்றார், ஹே ஆத்மாக்களே நீங்க யாரு? என்னுடையவர்கள். ऐसे नहीं कहते साकार तुम मेरे हो. பாபா அப்படி சொல்றது இல்ல. இந்த சாக்காரத்துல இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு நீங்க என்னுடையவர் அப்படி சொல்லல. நீங்க ஆத்மா யாரு? என்னுடையவர். யா நிராகார் நிராகார் को कहते हैं मैं आपकी हूँ. இங்கே நிராகாரமான பாபா நிராகார ஆத்மாக்களுக்கு சொல்றார், என்ன சொல்றார்? நான் உங்களுடையவன். நம்ம நிராகார ஆத்மாக்கள் என்ன சொல்லணும்? நிராகார பாபாவுக்கு, பாபா நான் உங்களுடையவன். மற்றபடி ஷரீரத்தை பாபா தத்தெடுப்பது இல்லை. अपने को भी आत्मा नहीं समझते. भाई भाई को अडॉप्ट करे तो क्या मिलेगा? சகோதரனே தத்தெடுத்து என்ன கிடைக்கும்? சகோதர ஆத்மாக்களை ஒருத்தர் தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்? यहाँ तो बाप अडॉप्ट करते हैं वर्षा देने के लिए. இங்கே பாபா தத்தெடுத்திருக்கிறது எதற்காக? ஆஸ்தியை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக. என்னை தத்தெடுத்தீங்களே பாபா, தேங்க்ஸ் பாபா சொல்லுங்க. இது எப்படிப்பட்ட விஷயம்? 3-4 லைன் வரைக்கும் பாபா இதேதான் சொல்லியிருக்கிறார். இது எப்படிப்பட்ட விஷயம்? ये बड़ी गुहे बातें हैं. இது மிகவும் பெரிய ஆழமான விஷயமாகும்.
யார் நன்றாக படிப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாம் பதியும். நிராகார் பாப் கேட்டே, நிராகாரமான தந்தை கூறுகிறார், தேக உணர்வை விட்டு என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் நான் உங்களை நிராகார உலகத்திற்கு அழைத்துச் செல்வேன். அது எது நிராகார உலகம்? பரந்தாமம். பரந்தாமத்திற்கு அழைத்துச் செல்வேன். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. वो भी सौराशी जन्म पूरे लेते हैं. அவரை பரமாத்மான்னு சொல்ல முடியாது. அவரும் முழுமையா 84 பிறப்புகளை எடுக்கிறார். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமானது இருந்தது. ராஜா ராஜா ஹே, ராணி ராணி ஹே. ராஜா ராஜாவா இருந்தாங்க, ராணி ராணியா இருந்தாங்க. அனைவருக்குமே தனித்தனியான விதவிதமான பாட்டானது கிடைத்திருந்தது. இப்படி ஆத்மா 84 பிறப்பு எடுத்திருக்கிறது. ஏகி பாத் நீயே, இது ஒருவரை பற்றி விஷயமும் இல்லை. நிறைய ஆத்மா 84 பிறப்புகளை முழுமையா எடுத்திருக்கிறாங்க. அனைவருமே மறுபிறப்பு எடுத்துதான் ஆகணும். பச்சோக்கு சம்ஜானா ஹே, குழந்தைகள் நீங்கள் இந்த விஷயத்தை புரிய வைங்க. சௌராஷி கா சக்கர கைசே ஃபிர்தா ஹே, இந்த விஷயத்தை புரிய வைங்க. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை நாம எப்படி சுற்றி வரோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிறப்புகள் எப்படி இருக்கிறோம், அதை பற்றி புரிய வைங்க. 84 लाख जन्म कहने से सारी बात बिगड़ जाती है. 84 லட்சம் பிறப்பு அப்படின்னு சொன்னா விஷயமே இல்லாங்க கெட்டு போயிடுதுட்டார் பாபா. லாக்கோ வருஷ கி பாத் பி யாद न पड़े, லட்சக்கணக்கான வருடங்களுடைய விஷயம்லாம் ஞாபகத்துல வைத்து கொள்ளவே முடியாது. ஆக மொத்தம் எத்தனை பிறப்பு, ஆத்மா எத்தனை பிறப்புகள் எடுக்குது? 84 பிறப்பு. இப்ப 84 பிறப்புகளை நினைவுல வச்சுக்க முடியுது இல்லையா? ஆஜ் பிரஷ்டாச்சாரி துனியா, இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு? பிரஷ்டாச்சார உலகமா இருக்கு. நாளைக்கு இந்த உலகம் என்ன ஆகும்? சிரேஷ்டாச்சாரமான உலகமாக ஆகும். हम लिख सकते हैं जैसे शास्त्री ने लिखा, हम न्यू इंडिया बनाकर छोड़ेंगे. இதெல்லாம் நம்ம எழுதலாம், எழுதி வைக்கலாங்கிறார் பாபா. சாஸ்திரவாதிகள் எழுதியிருக்கிறாங்க, நாங்க புது இந்தியாவை உருவாக்கியே தீருவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்ப நியூ இந்தியா तो होती நியூ வேர்ல்டு में, புது இந்தியா எங்கே வரும்? புது இந்தியா, புது பாரதம், புது உலகத்துல தானே வரும். மனுஷனால அந்த புது இந்தியாவெல்லாம் உருவாக்க முடியாது. ஆனா எழுதி வச்சிருக்கிறாங்க, புது இந்தியாவை நாங்க உருவாக்கியே தீருவோம். वहां देवता धर्म की सिवाय और कोई धर्म होता ही नहीं. பாபா சொல்றாரு, அங்க தேவதா தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்காது. अब तो भारत में अथाह धर्म है. ஆனா இன்றைக்கு பாரத தேசத்துல அநேக தர்மங்கள் இருக்கிறது, அநேக விதமான கிளைகள் இருக்கிறது. ये भी दिखाया है லக்ஷ்மி நாராயண் சோப் பிரம்மா சரஸ்வதி பனி ஹே, இதுவும் காட்டப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி நாராயணர் தான் இப்பொழுது பிரம்மா சரஸ்வதியாக ஆகியிருக்கிறார்கள். फिर பிரம்மா சரஸ்வதி சோ லக்ஷ்மி நாராயண் பனிங்கி. இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரம்மா சரஸ்வதி அடுத்து என்ன ஆகுவாங்க? லக்ஷ்மி நாராயணராக ஆகுவார்கள். इसलिए दिखाते हैं, இதுதான் உண்மை, இதான் நடந்துட்டு இருக்கு. இதைதான் இப்படி காட்டப்பட்டிருக்கிறது. எப்படி காட்டப்பட்டிருக்கிறது? விஷ்ணு மூலமாக பிரம்மா வந்தாரு, பிரம்மா से फिर விஷ்ணு நிக்கலா, அப்புறம் பிரம்மா மூலமாக விஷ்ணு வந்தாரு, அப்படி காட்டியிருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சு இல்லையா பாபா சொன்னது? अब तुम विष्णु की कुल की बन रही हो. இப்போ நீங்க விஷ்ணுனுடைய குலத்தை சேர்ந்தவராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். खुशी का पारा उनको चढ़ेगा. இதெல்லாம் நினைச்சா சந்தோஷம் வரணும் இல்லையா? அந்த சந்தோஷம் எல்லாம் யாருக்கு வரும்? இதெல்லாம் நினைச்சு குஷி யாருக்கு ஏற்படும்? யார் நன்றாக புரிந்திருக்கிறார்களோ,
அவங்களுக்கு தான் இந்த குஷிலாம் ஏற்படும். சும்மா கேட்டா மட்டும் குஷி வந்துடாது. இந்த நாடகமானது இப்போ முடிவடைய போகின்றது. நாடகம் சொல்லும்போது நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமம் எல்லாமே நினைவுக்கு வந்துடும். तुम्हारे पास जो समझू सयाने होंगे उनको बेहद की ड्रामा की याद रहेगी. இங்கி கூட யார் நல்ல புத்திசாலி குழந்தைங்க, அறிவாளி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லையற்ற டிராமாவுடைய நினைவு இருக்கும். இது என்ன சின்ன டிராமாவா? எவ்வளவு பெரிய டிராமா, உலக டிராமா இல்லையா? அதை பற்றிய நாலேஜ் ஃபுல்லா ஞாபகத்துல இருக்கும். पहले सूर्यवंशी चंद्रवंशी राज्य हुआ. फर्स्ट सूर्यवंश राज्यम, அடுத்த என்ன ராஜ்யம்? சந்திரவம்ச ராஜ்யம். அடுத்து வைஷ்யவம்சி, அடுத்து சூத்ரவம்சி. இப்படி ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது? சூத்ர வம்சிகளாக ஆகிவிடுகிறது. நாம ஆத்மாக்கள் தான் இப்படி 84 பிறப்புகளை எடுத்திருக்கிறோம். எப்படி எடுத்திருக்கிறோம்? சூரியவம்சி, சந்திரவம்சி, அடுத்து என்ன ஆகிறோம்? வைஷ்யவம்சி ஆகிறோம். வைஷ்யவம்சிலேருந்து என்ன ஆகிறோம்? சூத்ர வம்சி ஆகிறோம். இப்ப சூத்ர வம்சிலேருந்து என்ன ஆயிட்டோம்? பிராமண வம்சி ஆயிட்டோம். ये भी बहुतों को याद नहीं पड़ता. இது கூட நிறைய பேருக்கு நினைவுல இருக்க மாட்டேங்குது. டிராமா की आदि मध्य अंत का ज्ञान होना चाहिए. இந்த டிராமா பற்றிய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இது என்ன நாடகம்? எப்படிப்பட்ட நாடகம் இது? 5000 வருடங்களை கொண்ட நாடகமாகும். இது புத்தியில் இருக்க வேண்டும். டிராமாவை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். இந்த 5000 வருடத்தை பற்றிய ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மா கித்னி சோட்டியே. ஆத்மா பாருங்க எவ்வளவு சின்ன ஆத்மாவா இருக்கு. அந்த சின்ன ஆத்மால என்ன இருக்கு? 84 ஜென்மத்தினுடைய பாட்டு இருக்கிறது. அந்த சின்ன ஆத்மா என்ன செய்யுது? 84 ஜென்மத்தினுடைய நடிப்பு நடிக்குது இல்லையா? 84 பிறப்ப நடிக்கிற ஆத்மா நம்ம ஆத்மாக்கள் எல்லாம். அதனால 84 ஜென்மத்தை பற்றிய நாலேஜ் இருக்கணும். டிராமா பற்றிய நாலேஜும் புத்தியில இருக்கணும். சாதாரண ஆத்மா கிடையாது நம்முடைய ஆத்மா. சாதாரண ஆத்மா கிடையாது. பரமாத்மா பி கித்தனா சோட்டா ஹே. இந்த பரமாத்மா பாருங்க, அவரு எவ்வளவு சின்னதா இருக்காரு. वो भी पाठ बजाने के लिए बांधा हुआ है. அவரும் அவருடைய நடிப்பை நடிப்பதற்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். டிராமாவிற்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். சங்கம் होगा तो उनकी पाठ बजाने का टाइम इमर्ज होगा. எப்ப சங்கமயுக நேரம் வருகின்றது அப்பொழுது அவர் தன்னுடைய பாட்டை பிளே பண்றாரு. அப்பதான் அவரோட பாட்டு என்ன ஆகுது? டைம் வரும்போது इमर्ज ஆகின்றது. शास्त्र में फिर लिख दिया है भगवान को संकल्प उठा नई सृष्टि रचुम. இதத்தான் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. பகவானுக்கு புது உலகத்தை படைக்கணும்னு சங்கல்பம் வந்ததா? சங்கல்பம் வந்த உடனே அவர் என்ன பண்ணினாரா? இந்த பூமிக்கு வந்து புது உலகத்தை படைத்தாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன பாபா சொல்ல வர்றார் புரியுது இல்லையா? டிராமால அவருக்கு பாட்டு இருக்கு, புது உலகத்தை படைக்கக்கூடிய பாட். அந்த டைம் வரும்போதுதான் அந்த பாட்டு அவர் என்ன பண்றாரு? பிளே பண்றாரு. परंतु लिखा ऐसा है जो कोई समझ न सके. ஆனா அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, யாரும் புரிஞ்சுக்க கூட முடிய மாட்டேங்க. எழுதின விஷயம் அப்படி இருக்குதான். ये सब पास्ट की बातें हैं. இதெல்லாம் கடந்த கால விஷயம்ட்டார் பாபா. तुम तो प्रैक्टिकल पार्ट बजा रही हो. ஆனா நீங்க இப்ப பிராக்டிக்கலா பாட்டை பிளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் எது? பெரிய விஷயம் சொல்லலாம், ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம். எப்படி என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்முடைய தந்தை தான் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். லௌகிக்க தந்தைய அப்பா, டீச்சர், சத்குரு மூணுமே நீங்க தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
குருவத்தான் குருன்னு சொல்லுவாங்க. யாரும் தன்னுடைய தந்தையை போய் குருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்கே பார்த்தா மூணுமே ஒருவராக இருக்கிறார். இது எப்படிப்பட்ட விஷயம்? புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாலேஜ்ஃபுல் காட் ஃபாதருக்கு கேட்டே நாலேஜ்ஃபுல் என்று காட் ஃபாதரை தான் சொல்லப்படுகிறது. उसमें सारी जॉडी की नॉलेज है. பாபா சொல்ல அந்த காட் ஃபாதரிடம் முழு மரத்தை பற்றிய நாலேஜ் அவரிடம் இருக்கின்றது. ஏன் அவரிடம் இருக்கின்றது மரத்தை பற்றி ஞானம்? ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர்? சைத்தன்யமானவர். ஆக்கர்கி சாரி நாலேஜ் தேத்தே ஹே. அவர் வந்துதா ஃபுல் நாலேஜ் நமக்கு கொடுக்கிறார். अब तुम बच्ची जानती हो, இப்ப குழந்தைகள் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். हम देखो भी छोड़ बाबा के साथ चले जाएंगे. நாம் அந்த தேகத்தைய விட்டுட்டு பாபாவோட வீட்டுக்கு சென்று விடுவோம். जब तुम कर्मातीत बन जाएंगे तब तुम्हारे में कोई भूत नहीं रहेगा. எப்ப நீங்க கர்மாத்தீத்த நிலை அடைந்து விடுவீர்களோ அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்மாத்தீத்த நிலை அடையும் போது நாம் எப்படி இருப்போம்? எந்த பூதமும் உள்ள இருக்காது. எல்லா பூதமும் வெளியில போயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? கர்மாத்தீத்த நிலை. தேக அபிமான் கா பெலா நம்பர் பூத் ஹே. இந்த தேக அபிமானம் தான் முதல் நம்பர் பூதம். इन सब भूतों को बड़ा है रावणन. இந்த எல்லா பூதத்துக்கும் பெரியவராக இருக்கக்கூடியது ராவணன். பாரதத்துல ராவணனி இருக்கின்றார்கள். ஆனா ராவணா எப்பேற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் எரிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு வழக்கமாக ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டு அது ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். ये दशहरा, रक्षाबंधन, दीपमाला कब से मनाते आए हैं. தசரா பண்டிகை, ரக்ஷாபந்தன் விழா, தீபாவளி, இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்பட்டு வருது? இதை பற்றில யாருக்குமே தெரியாது. அக்கிரி ராவன் மர்னா ஹே, ये ऐसे चलता रहेगा. இந்த ராவணன் இப்படியே இருக்குமா? இந்த ராவணன் இப்படி இருக்குமா? கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்குமா அந்த ராவணன்? அதுவும் தெரியாது. ராவன் கு ஜலாத்தே ஹே ஃபிர் ஜி ஊட்டதா ஹே. ராவணன் எரிக்கிறாங்க. எரிச்சாலும் ராவணனுக்கு மறுபடியும் என்ன ஆயிடுது? உயிர் வந்துருது. அது ஒரு மனிதனா இருந்தா தானே அப்படி இல்லை செத்து போக முடியும். அது ஒரு பொருளே கிடையாது இல்லையா எரிக்கிறதுக்கு. ராவணனை எரிச்சாலும் ராவணனுக்கு உயிர் வந்துருதான். ஏன் உயிர் வந்துருது? எனது ராவணனுடைய ராஜ்யம். பாபா வந்துதான் ராவணனை அழிக்கிறதுக்கான சக்திய நமக்கு கொடுக்கிறார். சிவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ராவணனை வதம் செய்ய முடியும். சத்தியமே ராவன் ஓத்தானியே. சத்தியுகத்துல ராவணனே கிடையாது. அங்க யோக பலத்தின் மூலமா தான் குழந்தைகள் ஜன்மா எடுக்கின்றார்கள். பாபா கேட்கிறார், யோக பலத்தினால ஆத்மா பெறப்படுக்கும் பொழுது விஸ்வக்கே மாலிக் பன் ஜாத்தி ஹோ. நீங்க யோக பலத்தினால் விஸ்வ ராஜ்யத்தை அடையிறீங்க. சண்டை போட்டு யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை நீங்க அடையல. நம்ம ராஜ்யத்தை அடையிறதுக்கு என்ன பலம்? யோக பலம். யோக பலத்தினால விஸ்வ ராஜ்யத்தையே அடைய முடியுங்கும் போது யோக சக்தினால குழந்தை ஜென்மா எடுக்க முடியாதா? யோக சக்தினால தான் ஆத்மா பிறக்கின்றது. அங்க 5 விகாரம் என்ற ராவணன் கிடையாது. போகு காபி நாம் நீயே. அங்க விகாரத்தை அனுபவிக்கவே முடியாது. விகாரத்தை அனுபவிக்க முடியாது. விகாரம் கிடையாது. इसलिए श्री कृष्ण को योगेश्वर कहते हैं. அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணரை யோகீஸ்வரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோகியமான கிருஷ்ணர் யோகேஸ்வர். சம்பூர்ண நிர்விகாரிய. அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்? சம்பூர்ண நிர்விகாரி. योगी कभी भोग नहीं करते हैं
யோகி ஒரு பொழுதும் போகியாக ஆக முடியாது, விகாரத்துக்கு அடிமையாக முடியாது. போகி எப்படின்னா என்ன? விகாரத்துக்கு அடிமையாக முடியாது. அகர் போகி பனே ஃபிர் யோக சித் ந ஹோ. ஒருவேளை போகியாக இருந்தால், விகாரத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் யோகியாக இருக்க முடியாது. அவங்களை யோகினே ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. யோகி எப்படின்னாலே, யோகியினுடைய முதல் லட்சணம் என்னவா இருக்கணும்? தூய்மையினுடைய தாரணை. अब तुम योग सीख रहे हो. இப்ப நீங்க யோகாவை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். போகி बनने से अथवा विकार में जाने से योग लग न सके. பாபா சொல்றாங்க, போகி ஆகுவதால், அதாவது விகாரத்துக்கு வசமாகும் போது, விகாரத்தில் ஈடுபடும் பொழுது அவங்களால யோகாவும் பண்ண முடியாது. अब तुम बच्चों को बाप टीचर सदगुरु तीनों का इकट्ठा वर्षा मिलता है. ரொம்ப ஒரு குஷியான விஷயம் என்ன? நம் குழந்தைகளுக்கு அப்பா, டீச்சர், சத்குரு மூலமா சேர்ந்து ஆஸ்தி கிடைக்குது. என்னென்ன ஆஸ்திங்கிறத பாபா முன்னாடியே நமக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அப்பா என்ன ஆஸ்தி கொடுக்கிறார், ஆசிரியர் ரூபத்துல என்ன ஆஸ்தி கிடைக்கிறது, சத்குரு ரூபத்துல என்ன ஆஸ்தி கிடைக்கிறது, எல்லாமே சொல்லிட்டார் பாபா. சத்குரு அனைவரையுமே கூடவே அழைத்து செல்வார். லே தோ சப்கு ஜாயங்கே, எல்லாரையுமே தான் அழைச்சிட்டு போவாரு. ஆனா நாம அவர் கூட போறது ஸ்பெஷலா தானே இருக்கும். எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? எல்லாரையும் அழைச்சிட்டு போறது வேற, நம்மை அழைச்சிட்டு போறது வேற. நம்மை பாபா எப்படி அழைச்சிட்டு போவாரு? கண்ணு அமைக்குள்ள பத்திரமா பாதுகாப்பா நம்மை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அப்படின்னா நான் கண்ணை அமைக்குள்ள வச்சு காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் யாரால செய்ய முடியும்? பாபாவால தான் செய்ய முடியும். எந்த கஷ்டம் இல்லாம, எந்த துக்கம் இல்லாம நம்மள ஈஸியா பாபா என்ன பண்ணுவாரு? வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு. ஏன் அப்படி அழைச்சிட்டு போறாரு? ஏன்னா நீங்க இப்போ கழுத்து மாலை ஆயிட்டீங்க, பாபாவுடைய கழுத்து மாலை ஆயிட்டீங்க. சாஜன் சப் சஜனியோ லே ஜாயங்கே. நாயகன் அனைத்து நாயகிகளையும் அழைத்து செல்வார். ஃபர்ஸ்ட் நாயகன் போவாரு. அவர் பின்னாடி யார் போவா? சூரிய வம்சிகள் போவாங்க. அதுக்கடுத்து யார் போவா? சந்திர வம்சிகள் போவாங்க. உன்கா சாரா ஜோ கரானா ஹே, அந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களும் அவர் பின்னாடி போவாங்க. அதுக்கு அடுத்து இஸ்லாமியர்களுடைய ஊர்வலம், அடுத்து பௌத்தர்களுடைய ஊர்வலம், இப்படி வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஊர்வலத்தையும் அப்படி பாபா தெளிவுபடுத்திட்டார். இப்படி எல்லா ஆத்மாக்களும் பாபாவோட வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போய் ஆத்மா என்ன செய்யும்? अपने अपने सेक्शन में जाकर बैठ जाना है. வீட்டுக்கு போய் ஆத்மா அதனுடைய செக்ஷன்ல போய் அமர்ந்து கொள்ளும். ஆத்மா ஸ்டார் ஹே, ஆத்மாவானது ஸ்டாராக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட விஷயம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பாபா இதுக்கு முன்னாடி? ஆத்மா சின்ன புள்ளியா இருக்கு. அதுல பாருங்க 84 ஜென்மத்தினுடைய பாட்டு பதிவாயிருக்கு. அந்த பதிவினைப்படி ஆத்மா தன்னுடைய பாட்டை பிளே பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு பாபா? ஆத்மா ஸ்டாரா இருக்கு. ஸ்டார் மீன்ஸ் பிரைட், ஜொலிக்கக்கூடியது. இது எப்படிப்பட்ட விஷயம்? மிகவும் பெரிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தக்தீர்வான் ஹி தாரன் கர் அவருக்கு சம்ஜாயங்கே. அதிர்ஷ்டவான் குழந்தைகள் தான் இதையெல்லாம் தாரணா பண்ணி பிறருக்கு புரிய வைப்பார்கள். ஓ ஃபிர் மஹிமா பி லிக்தே ஹேன், ஃபலானோனே ஹம்கு சம்ஜாயா. அதிர்ஷ்டவான் குழந்தைகள் நல்ல தாரணா பண்ணி அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பாங்க. யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உடனே என்ன பண்றாங்க? இன்னாரு எங்களுக்கு புரிய வச்சாங்க, என்னோட புத்தி பூட்டு திறந்துருச்சு, என்னுடைய கபால திறந்துருச்சு, அப்படி ஞானம் சொன்னவர்களுடைய மகிமையை எழுதுறாங்க. இன்னாரு எங்களுக்கு உயிர்தானம் கொடுத்தாங்க, மறுபிறப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. फिर उनसे प्रीत हो जाती है. இப்ப யார் ஞானம் கொடுத்தாங்களோ அவங்க மேல என்ன ஆயிடுதா? அன்பு ஏற்பட்டு விடுகிறது. உनको याद करते रहते हैं. ஞானம் கொடுத்தவங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
நினைக்கலாமா? ஞானம் கொடுத்தவங்களே நினைக்கலாமா? யாரையோ பாபா நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, நிமித்தமாக்கியிருக்காரு. ஞானம் கொடுத்தவங்கள்ட்டே கனெக்ஷன் வச்சுக்கிறது, அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஆத்மால இருக்கிற பாவகர்மா அழியாது. फिर उनसे ही छुड़ाया जाता है. அப்புறம் என்ன செய்யப்படுது, அவங்கள்ட்ட இருந்து புத்தி தொடர்பை விடுவிக்க வேண்டியதா இருக்கு. பாபா தான் கொடுத்தாரு, பாபா தான் செஞ்சாரு, அப்படி அவர்கள்ட்ட இருந்து புத்தி தொடர்பை விடுவிக்க வேண்டியதா இருக்கு. தலால்கு தோடி யாது கியா ஜாத்தா ஹே. தரகர், தரகராக இருக்கக்கூடியவர்களை யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. சாஜனுக்கு சஜினி யாது கர்த்தி ஹே. ஒரு நாயக நாயகி திருமணம் செய்யணும் அப்படின்னா இடையில யாரு இருக்கிறா, தரகர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயம் பண்ணி திருமணத்தை செய்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யார் யார நினைக்கிறா, தரகர் யாரும் நினைக்கிறது இல்லை இல்லையா, இடைப்பட்டு இருக்கிறவரை. நாயகன் நாயகியை நினைக்கிறாங்க, நாயகி நாயகனை நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த பிரம்மா என்ன ஆயிட்டாரு, தரகராக இருக்கிறார். இவரும் சிவபாபாவைத்தான் நினைவு செய்றார். ஆனா நீங்களும் என்ன பண்ணுங்க, பிரம்மா பாபா நினைக்கணுங்கிறது கிடையாது. நீங்க யார நினைக்கணும், சிவபாபா நினைக்கணும். இவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. யாருக்கு, பிரம்மா பாபாவுக்கு. ஏன்னா இவர் பதீத்தமானவர். பிள்ளை இன்மே பிரவேஷ்கர் இன்கு பாவன் பண்ணாயா. முதல்ல சிவபாபா பிரம்மா பாபா சரீரத்துல பிரவேசமாகி இவரை தூய்மையானவரா ஆக்குறாரு. ஏகே பதீத் ஏகே பாவன். ரெண்டு பிரம்மா இருக்கார். ஒருவர் பதீத்தமானவர், இன்னொருவர் பாவனமானவர். பதீத்தமான பிரம்மா, பாவனமான பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பேர் என்ன, அவ்விக்த பிரம்மா அல்லது ஃபரிஷ்தா. பாவனமான பிறகு சம்பூர்ண பிரம்மா இல்லையா, அவர் என்ன சொல்லப்படுது, ஃபரிஷ்தா பாபா என்றும் சொல்லப்படுது. சூக்ஷ்ம வத்தன்மை பிரம்மா ஹே பாவன். சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடிய பிரம்மா எப்பேற்பட்டவர், தூய்மையான பிரம்மா. உன்கி பி ஷக்கல் திக்கானி செய்யே. அந்த தூய்மையான பிரம்மா எப்படி இருப்பாரு, அவருடைய முக தோற்றத்தையும் காட்டணுங்கிறார் பாபா. அடிக்கடி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. आप हमारे बाप टीचर सदगुरु हो. बाप कहेंगे मैं भी तुमको स्वीकार करता हूं. குழந்தைகள் சொல்றாங்களா, பாபா நீங்க தான் எங்களுக்கு அப்பா, டீச்சர், சத்குரு. பாபாவும் என்ன சொல்றாரு, நானும் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். பரந்து யாद रखना, நான் உங்களை ஏத்துக்கிறேன். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மேரி மத் நெஹி கவானா. என்னோட பேரை கெடுத்துறாதீங்க, என்னோட மரியாதையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றார் பாபா. என்னோட குழந்தையாயிட்டு விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். வாஸ்தமே சமய சப் நரகவாசி ஹே. உண்மையிலே எல்லோருமே இந்த நேரத்துல நரகவாசிகளாகத்தான் இருக்கின்றார்கள். நரகவாசிகளா இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தை நினைக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. யாராவது இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அரே சொர்க்க ஹே கஹா, இறந்து போனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாபா என்ன கேக்குறாரு, அரே குழந்தைகளை சொர்க்கம் எங்க இருக்கு? ஒருவேளை அவங்க இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு போய்விட்டால் இந்த நரகத்துக்கு அவர்களை அழைச்சு நரகத்தினுடைய உணவெல்லாம் ஏன் கொடுக்கணும்? ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. பத்தி துனியாமே பத்தி பிராமணுக்கு கிளாத்தே. இந்த பத்தித்த உலகத்துல பத்தித்த பிராமணர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. இங்க யாருமே பாவனமானவர்கள் இல்லை. இது சின்ன விஷயம். இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்றார் பாபா, இது சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயம் கூட புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்கன்றார் பாபா. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். फर्स्ट पॉइंट, ज्ञान देने वाले तलालसी प्रीत न रख.
एक शिव बाबा को याद करना है. ஞானம் கொடுக்கக்கூடிய தரகரிடம் அன்பு வைக்காமல் ஒரே ஒரு சிவ் பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். வஹி ஜியதான் தேனே வாலா ஹே, அவர்தான் உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர். இரண்டாவது பாயிண்ட், इस बेहद नाटक को बुद्धि में रख அபார குஷி மே ரஹினா ஹே, இந்த எல்லையற்ற நாடகத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். देह का बान छोड़ अशरीरी बनने का अभ्यास करना है. தேக உணர்வை விட்டுவிட்டு அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். वरदानम, अपनी भरपूर स्टॉक द्वारा खुशियों को खजाना बांटने वाले ஹீரோ ஹீரோயின் பாற்றதாரி பவ. தன்னுடைய நிறைந்திருக்கக்கூடிய ஸ்டாக் மூலமா, இருப்புன்னு சொல்லலாம், ஸ்டாக்னு சொல்லலாம், ஸ்டாக் மூலமா குஷியினுடைய பொக்கிஷத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் பாற்றதாரியாக ஆகுங்கள். संगमी ब्राह्मण आत्मा का कर्तव्य है. संगमिக பிராமண ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? சதா குஷியாக இருக்க வேண்டும், மேலும் குஷியை பகிர்ந்தளிக்க வேண்டும். லேக்கின் इसके लिए खजाना भरपूर चाहिए. நீங்க எல்லாருக்கும் குஷியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகணும்னா அதற்கு குஷி என்ற அந்த கஜானா பொக்கிஷமானது நிறைந்திருக்க வேண்டும். अभी जैसा नाजुक समय नजदीक आता जाएगा वैसे अनेक आत्माएं आपसे थोड़े समय की खुशी मांगनी करने के लिए आएगी. இப்ப நேரம், நாஜுக்கான நேரம் அருகில வர வர, ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லலாம், ஆபத்தான காலம் சொல்லலாம், அந்த மாதிரி நேரம் அருகில வர வர பாபா என்ன சொல்றாரு, அநேக ஆத்மாக்கள் உங்களிடம் கொஞ்ச நேரம் எங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும், அந்த குஷி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க. तो ये इतनी सेवा करनी है जो कोई भी खाली हाथ नहीं चाहिए. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ்வளோ சேவா பண்ணணும், உங்க முன்னாடி வரக்கூடிய ஆத்மா யாருமே வெறும் கையோட போகக்கூடாது, அவ்வளோ சேவா நீங்க பண்ணணும். इसके लिए चेहरे पर सदा खुशी की चिन्ह हो. அப்படி சேவா பண்ணணும்னா என்ன செய்யணுங்கிறார் பாபா, கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சா போதும், அதை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டு வருவாங்களா. அப்படி சேவை செய்வதற்கு உங்களுடைய முகமானது எப்போதுமே குஷி நிறைந்த முகமாக இருக்க வேண்டும். குஷியினுடைய அடையாளம் இருக்கணும், பார்த்தாலே உங்களுடைய முகத்துல குஷி நிரம்பி இருக்கணும். உள்ள குஷி இருந்தா என்ன ஆகும், முகத்திலே குஷி தெரியும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். कभी मूड ऑफ वाला, माया से हार खाने वाला, दिल शिकस्त वाला चेहरा न हो. உங்களுடைய முகம் திடீர்னு பார்த்தா மூட் ஆஃப்ல இருக்கிற முகமாக, அல்லது மாயாவிடம் தோல்வி அடைஞ்சா எப்படி இருக்கும் முகம், அந்த மாதிரி முகமாக, மன சோர்வடைஞ்ச முகமாக உங்களுடைய முகம் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சேவை நீங்க செய்ய முடியும். सदा खुश रहो और खुशी बांटते चलो तब कहेंगे. இல்ல சதா சந்தோஷமா இருங்க, மேலும் சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருங்க, அப்பொழுதுதான் உங்களை ஹீரோ ஹீரோயின் பாற்றதாரி என்று அப்பொழுதுதான் சொல்ல முடியும். ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, एक दो की राय को रिगार्ड देना ही संगठन को एकता की सूत्र में बांधना है. ஒருவருக்கொருவர் கருத்திற்கு மரியாதை கொடுப்பதுதான் குழுவை ஒற்றுமை என்ற கயிறினால் கட்டுவதாகும். இதுல ஒருத்தர் இன்னொருத்தருடைய கருத்துக்கு என்ன பண்ணணும், மதிப்பளிக்க வேண்டும். இவங்க என்ன பெருசா சொல்லிட போறாங்க அப்படின்னு யாருடைய கருத்துமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல கருத்து இல்லை அப்படின்னு நம்ம
அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு அந்த கருத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்கறது கூட என்ன, ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது, அதை நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்தாது அப்புறம். பட் கருத்துக்கே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கணும். அப்ப என்ன ஆயிடுது, குழுவானது என்ன ஆயிடுது, ஒற்றுமை என்ற கயிறினால் கட்டக்கூடிய ஒரு குழுவாக ஆகிவிடுது. குழுவில் என்ன இருக்குங்கிறார் பாபா, ஒற்றுமை இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நாம் சொல்கிற விஷயத்த யாருமே நம்பலைன்னா அதை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை நிரூபிக்க முயற்சி செய்தோன்னா நமக்கே அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னு தாங்க அர்த்தம். When someone does not believe in what I say, I need not be concerned about proving it. Trying to prove means I myself have doubt on the things.